சரி, உங்கள்ட்ட ஒரு கேமு. இந்த கேமுக்கு உங்களுக்கு இப்போ 10 செகண்ட் தான் டைம் கொடுப்போம் நார்மலா. சரி, நீங்களாம் வேற கொஞ்சம் படிச்சவங்க, அதனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 10 செகண்ட் போனஸ். சரியா? 20 செகண்ட் டைம் தரோம். அந்த 20 செகண்ட்ல 3 பேர்லாம் சொல்லக்கூடாதுப்பா, ஒவ்வொருத்தரும் சொல்லணும். ஒவ்வொருத்தவங்களும் ஒரு கொஸ்டின். 20 செகண்ட். கார்த்தி தெரியுமா? ஆக்டர். வேற ஏதாவது கார்த்தி? உங்க ஃப்ரெண்டு கார்த்தி எல்லாம் கேட்கலாங்க. ஆக்டர் கார்த்தி தெரியுங்களா? நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. சந்தானம் தெரியுமா? தெரியும். சந்தானம் அவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? சந்தான காமெடியில உங்களுக்கு பிடிச்ச காமெடியில பிடிச்ச பார்த்தா அந்த கேட்டு நல்லா இருக்கும். ஸோ கார்த்தியும் சந்தானமும் காம்போவா நடிச்ச ஒரு 4 படம். உங்களுக்கு உங்க போன் எடுத்து நீங்க டைமர் ஆன் பண்ணிக்கங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு 20 செகண்ட் டைம் கொடுக்கலாம். அப்படி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒருவேளை பண்ணல அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் போலாம். ஓகே, டைமர் ஆன் பண்ணிட்டீங்களா? இவங்களை யோசிக்க விடக்கூடாது. இவங்க யோசிக்க விட்டாங்கன்னா போன் வந்துட்டே இருக்கு. அவங்க போன்ல டைம் வரும். இதுக்கு பருத்தி முட்டை குடோன்ல இருந்துருக்கலாம். உங்க போன் உங்கள மாதிரி ஸ்லோவா இருக்கான். என்ன பண்றீங்க? கிளாத் தேடுறேன் ஆப்ல. அது கூகுள்ல போய் தேடிட்டு இருக்கீங்க? நானும் கூகுள்ல போய் கொஸ்டின் சர்ச் பண்ண போறீங்களா நினைச்சேன். கிளாத். இதுதான் கிளாக். கார்த்தி பொண்ணாச்சு படம் கேட்டாலே தெரியாது. ஸ்டார்ட் கொடுங்க. சரியா? வெயிட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்டு கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கீங்க பார்த்து. அவ்வளவுதான் சொல்ல முடியும். நீங்க கேள்வி கேட்கலாம் ஒரு மாதிரி ரொம்ப பதட்டமா இருக்கா? அதனால என்ன பண்றேன்னு எப்படி எக்ஸாம்ல எழுதுவீங்க? அதெல்லாம் யாரும் பக்கத்துல இருக்க மாட்டாங்க. போன் போடியா இருக்காச்சு. சரி, ஓகே. 20 செகண்ட் முதல்ல நீங்க பதில் சொல்லுங்க. அதுக்கப்புறம் தான் போன். சரியா? டைம் ஸ்டார்ட் நவ். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சகுனி. சகுனி. ஓகே. அதுக்கப்புறம் 5 6 7 செகண்ட் ஆயிடுச்சு. வேற நான் உங்கள்ட்ட என்ன சொல்றது? ஆமா, அப்படிதான் இருக்கு. முடிஞ்சிருச்சா? சரி, உங்க ஃப்ரெண்டு தோத்துட்டாங்க. என்ன பண்ணலாம்? ஒரு படம் எனக்கு கார்த்தி நடிச்ச படம் கேட்டாலே எனக்கு தெரியாது. நான் ஸ்கூல்ல எடுத்த பாடமே எனக்கு ஒழுங்கா புரிய மாட்டேங்குது. இதுல நீங்க வேற இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டீங்க. சரி, இன்னொரு உங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. கார்த்தியும் சந்தானம் ஃப்ரெண்ட்ஸே இல்லையா? யாரும் படம் பார்க்க மாட்டாங்களா? படம் பார்க்க மாட்டாங்களா? அதாவது எக்ஸாம்ல கூட இவ்வளவு கொஸ்டின் கேட்டு இவ்வளவு யோசிப்பானா தெரியல. ஆனா அவ்வளவு யோசிக்கிறாங்க. ஒரு ஆள் உண்டு. எனக்கு ஒரு டவுட். 10 செகண்ட். கார்த்தி ஆக்டர் கார்த்தி இருக்காங்கல்ல. என்ன கார்த்தி? ஆக்டர் கார்த்தி. ஃப்ரெண்ட். சிவகார்த்திகேயனா? இல்ல வெறும் கார்த்தி. சூர்யா கார்த்தி. அவங்களும் சந்தானமும் சேர்ந்து நடிச்ச படம் 4 படம். என்ன படம்? என்ன படம் நீங்க சொல்லுங்க. 10 செகண்ட் டைம். 10 செகண்ட் டைம். என்னது? 10 செகண்ட் தான் டைம். 10 செகண்ட் தான் டைம். டைம் ஸ்டார்ட். டைம் ஸ்டார்ட். ஆன்லைன்ல போடா. ஏய் போட கூடாது. டக்கு சொல்லு. அந்த ரஜினி கமல்னு ஒண்ணு. சகுனி அத நானே சொல்லிட்டேன். வேற என்ன? கார்த்தியும் சந்தானமும் நடிச்சதா? பொறுமையா யோசிச்சு வீட்ல போய் சொல்லுங்க. டைம் முடிஞ்சிருச்சு. இங்க ஒரு யூடியூப் சேனல்ல. நீங்க பொறுமையா யோசி வீட்ல போய் சொல்லுங்க. வீட்ல போய் கேட்டு வச்சுக்கோங்க. சரியா? வங்கம். உங்களால 500 ரூபாய் லாஸ். 500 ரூபாய் லாஸா? நான் சீக்கிரம் வேற ஏதாவது கொஸ்டின் எடுத்தா 500 ரூபாய் நான் வெளியே தான் சாப்பிட்டுருக்கேன். அந்த கார்த்தியோட ஃபியூச்சர் ஃபிலிம் தான் நான் கேட்கல அப்படி சொல்லிட்டு வச்சிருக்கேன். இரு நான் வீட்டுக்கு போய் கூப்பிடுறேனே. சரி, இப்போ நீங்க உங்களுக்கு ஒரு 500 லாஸ் ஆயிடுச்சு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜெயிப்பாங்களா பார்க்கலாமா? பார்க்கலாமா? மாட்டாங்க. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.